ஐயா இது என்னையா கொடுமை? அந்த புள்ள கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு நம்ம சிவபாலம் கூட பைக்ல போகுது. ஏய் வாய முடியல. பைக்ல தானே போற, வாழ்க்கையில இல்லல்ல. சிவபால மனசு மாறிட்டாரா? அதெல்லாம் மாற மாட்டாலே. நாம போட்டு வச்சிருக்கிற போடு அப்படி. எப்படியோ என் மகன் ஒத்த ஓட்டு இந்த கல்யாணத்திலிருந்து தப்பிச்சிட்டான். இல்ல சௌந்தரம், ஏதோ குடுமி பிடி சண்டை நடக்கும்னு பார்த்தா என்னல இப்படி புசுக்குன்னு போயிடுச்சு? அக்கா நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கா? நமக்கு வேண்டியது இம்பிடுத்தேன். இந்த பாக்கியம் எதுவும் குறுக்கால பூந்து கோக்குமாக்கு பண்ணாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இப்ப அதானே நடக்க போகுது. இவன் மனசார பண்ணாலோ என்னவோ, அவன் நெத்தியில திண்ணீர் போட்டு விட்டாளா. இது இப்படியே போட்டும் நீ பாட்டுக்கு வாயை திறந்து எதையாவது தூண்டி விட்டுறாத, பாத்துக்க. சரி சரி சாமி, நான் வாயே திறக்கல, போதுமா? ஏன் மருமோன விஞ்ஞான படத்துல என்ன ஒரு செண்டு கொல்லவலை சொல்லிட்டு இருக்கானுவோ? என்ன மாமா பண்றது, எல்லாம் அப்படித்தான் இருக்கு. மாமாக்கு கூட உட்கார்த்தா நான் குடிச்சிட்டேன்ப்பா. பெரியாத்தா, உனக்கு மாமாக்கு காப்பி வேணுமா? ஏன் உன் அப்பனுக்கும் உன் அக்காளுக்கும் தான் காப்பி குடிப்பியா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா காப்பி வேணுமான்னு? கேட்டா வேணாம்ப, போடலனா ஏன் போடலன்னு கேப்ப. அதான் கேட்டேன். உங்களுக்கும் சேர்த்து தான் காப்பி கொண்டாந்து. நல்லா பேசுற, குடு குடு. ஏல இசக்கி, என்னன்னு தெரியல, துர்நூறு போட்டு விட்டதுல இருந்து அத்தைக்கு மூஞ்சியே சரியில்லை. மண்டை இடின்னு சொல்லி ரூம்லயே படுத்து கிடக்கு. ஒரே அழுகையா அழுதுட்டு இருக்கு. தலைவலியா? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அம்மா பிணியவதி, முதல்ல உன் அம்மைக்கு மாத்திரையோ ஊசியோ என்னத்தையோ கொடுத்து அவ தலைவலிய போக்கு. அவளுக்கு சொன்னாலும் புரியாது, விழுந்து புரண்டாலும் சிவபாலனுக்கு வீரா இல்லேன்னு ஆயி போயிடுச்சு. நீ சமாதானப்படுத்தல, என்னை உறங்க விடாம நைட்டெல்லாம் அழுதே கொண்டுடுவா, பாத்துக்க. சரி, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன். இல்ல பரணி, முதல்ல காப்பியை குடி, அதுக்கப்புறம் அம்மாவை பார்த்துக்கலாம். ஏலே வளர்ந்தவனே, எனக்கு பேங்க்ல வேலை இருக்கி. உன் அம்மையை சரி பண்ணிட்டு போ சொல்லு உன் தங்கச்சிய. அக்கா நீ வா, என் கூட வா. சரி. டீயா இது? ஆரே போச்சு, இது என்னத்த குடிக்கிறது? போறதுக்கு குடிச்ச. இல்ல பரணி, அம்மைய சமாதானப்படுத்திட்டு நீ போறவ போ. எனக்கு கொஞ்சம் ஸ்டேஷன்ல வேலை இருக்கு, நான் கிளம்புதேன். நான் வரேன். சரி வரேன் மாமா, வரேன். மா, என்னாச்சுமா? என்னம்மா என்னாச்சு? ஏன் இப்படி பயப்படுற? மதனி வந்தாளே, போயிட்டாளா? மதனி எங்க? என்னடி வந்தாளே. மதனியா? எங்க அம்மாவா? எங்க அத்தை? ஆமாண்டி,
வீராக்கு தின்னூறு போட்டது தப்புன்னு என்னை ஏசிக்கிட்டே நின்னா. திட்டினாங்களா? என்னம்மா? இல்லடி, இம்புட்டு நேரமும் இங்கதான் நின்னா. இப்ப திடீர்னு எங்க போனான்னு தெரியல, காணோம். அத்தை, செத்து போன அம்மா எப்படி இங்க வரும்? அவ வந்தாடி, இங்க வந்தா, இங்கதான் இருந்தா. எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தியே, உன்னோட சத்தியம் என்ன டியாச்சுன்னு என்ன பார்த்து அவ கேட்டா. சத்தியமா? என்னத்த வளருத? அம்மாக்கு சத்தியம் பண்ணி எப்ப கொடுத்த? ஆமாண்டி, நான் தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அன்னைக்கு நான் சாக போனேன். சாக போனியா? அம்மா, என்ன சொல்ற? நீ சூசைட் பண்ணிக்க போனியா? அன்னைக்கு நான் செத்து இருந்தேன்னா இப்ப நான் நிம்மதியா இருந்திருப்பேன். இன்னைக்கு நான் உசுரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே என் சூடாமணி மதனிதான். என்னத்தா சொல்லுத? இத நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்ற மாதிரி விஷயமான இது. ஒரு பாவமும் செய்யாத என் மதனிய, எனக்கு தாய் மாதிரி இருந்த மதனிய இந்த மனுஷன் தான் ஜெயிலுக்கு அனுப்புனாரு. ஆனா எவனையோ என் மதனி இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான்னு நான் கூசாம ஊர் முழுக்க சொல்லி அசிங்கப்படுத்திட்டாரு. என் மதனி ஜெயில இருந்து வந்து எல்லா உண்மையும் சொன்னாளே. அன்னைக்கு எனக்கு மனசு விட்டு போச்சுன்னு போதும், இந்த மனுஷன் கூட நான் வாழ்ந்ததே போதும்னு முடிவு பண்ணி முனி கிணத்துல விழுந்து உசுர விட்டுறலான்னு போனேன். நான் கிணத்துல குதிச்சிடலான்னு போனேன். அப்பதான் மன்னிச்சிரு மதனி. இம்புட்டு அக்கிரமத்துக்கும் காரணம் என் வீட்டுக்காரன் தான். அந்த ஆளை கழுத்தறுத்து போட துப்பு இல்லாம நான் கோழையா நிக்க. என்னால இத தாங்க முடியல மதனி. நான் செத்ததுக்கு அப்புறம் ஒத்த குரங்கா என் வீட்டுக்காரன் அலையணும். ஏண்டா உன் மேல பழிய போட்டோன்னு அந்த ஆளை நினைச்சு நினைச்சு சாகணும். அதுக்காக தான் நான் சாக போகுதேன். என்ன மன்னிச்சிரு மதனி. மதனி, ஏடி பாக்கியம், என்னடி பைத்தியக்காரத்தான இது? இப்ப யாருக்காக நீ உசுர விட போகுத? என்ன விட மதனி. அந்த கேவலமான மனுஷனுக்கு முந்திய விரிச்சு 3 பிள்ளைங்களை பெத்தனே. நான் படுபாவி மதனி, படுபாவி. இதுக்கு மேல நான் உசுரோடவே இருக்க கூடாது. என்ன விட மதனி, நான் போய் சாவுத. நீ செத்துட்டா எல்லாம் சரியாயிருமா? இவ்வளவு நாள் கடந்து போச்சே, 20 வருஷம். அது திரும்ப வந்துருமா? சொல்லிட்டி. நான் இல்லாம என் பிள்ளைங்க பட்ட பாட்ட, என் பிள்ளைங்க பட்ட கஷ்டத்தை நீ பாத்தியா இல்லையா? பெத்தவ இல்லாம தத்தளிக்கிற கொடுமைய உன் பிள்ளைங்களும் அனுபவிக்கணுமா? சொல்லுடிமா, சொல்லு. அனுபவிக்கணுமா? எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல மதனி. அந்த கேடு கெட்ட மனுஷனோட துரோகத்தை என்னால தாங்கவே முடியல. பாக்கியம், நீ வாழணும்.
அம்புட்டு கொடுமைய செஞ்ச உன் புருஷ உசுரோட இருக்கிறப்ப எந்த பாவமும் பண்ணாத நீ எதுக்கு டீ சாகணும்? உன் பிள்ளைகளுக்காக நீ வாழணும்டி. ஐயோ, இன்னும் எம்பட்டு காலத்துக்கு இந்த கொடுமையெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கணும் மதினி. இனிமே எந்த கொடுமையும் நீ பார்க்க கூடாது. பாக்கியம் உன் புருஷந்தேன் பார்க்கணும். மதினி, எனக்கு புரியல. ஏற்கனவே என் மவ உன் வீட்டுக்கு மருமவளா வந்தத உன் புருஷனால பொறுத்துக்க முடியல. பத்தா குறைக்கு ஓம் அவளும் என் வீட்டுக்கு மருமவளா வந்துட்டா. அதுவும் உன் புருஷனுக்கு கிடைச்ச பெரிய தோல்விதான். அத நினைச்சுதான் அந்த ஆளும் தினம் தினம் குமரிக்கிட்டு இருக்காரே. இத்தோட விடக்கூடாது டீ. இன்னும் இருக்கிறது யாரு? சிவபாலன் தானே. அவனுக்கு என் மவ வீராவ கட்டி வையி. மதினி, ஆமாட்டி, அவன் என் பேரு கெடுத்திருக்கலாம், என் குடும்பத்தையே நாசமாக்க நினைச்சிருக்கலாம். அண்ணன் அண்ணன்னு மனசார கூப்பிட்டவளுக்கு அசிங்கமான பட்டத்தை கட்டி என் வாழ்க்கையே சீரழிச்சிருக்கலாம். ஆனா ஆனா என் குடும்பம் தோக்கலடி. என் பிள்ளைங்க எதிர்த்து நின்னு இன்னைக்கு வளர்ந்து நிக்குதுக. எந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சானோ, எந்த குடும்பத்தை அவன் ஆண்ட கூடாதுன்னு நினைச்சானோ, அந்த குடும்பத்து பிள்ளைகதான் அவன் வீட்டை அரசாளனும். இசக்கி உன் வீட்டுக்கு முத மருமவ, ரெண்டாவது மருமவளா என் மவ வீராதே உன் வீட்டுக்கு வரணும். அவங்க முகத்தை பார்த்து பார்த்து உன் புருஷன் புழுங்கி சாகணும். இத நீ செஞ்சு காட்டுவியா? கட்டாயம் செய்வ மதினி. வாழ்க்கை பூரா என் பிள்ளைக மூஞ்சிய பார்த்து பார்த்து அவன் குமரியே சாகணும். இத நீ செஞ்சுதே ஆகணும். செய்வன்னு எனக்கு சத்தியம் பண்ணிட்டி. சத்தியம் மதினி. என் மகன் சிவபாலனுக்கு ஓ மக வீராதான் பொண்டாட்டி. அத நான் நடத்தியே காட்டுவேன் மதினி. இது சத்தியம். இதே கையாலதான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு எதையுமே புரிஞ்சுக்காத இந்த சிவபால வீரவ வேணவே வேணான்னு சொல்லுதான். நானும் என் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு வீரவுக்கு தின்னொரு வச்சு விட போனேன். அப்ப என் மதனியை எதிரில் நின்னு என்னைய பார்த்து அப்படியே முறைக்கிறாட்டி. எனக்கு நீ கொடுத்த வாக்கு என்னாச்சுட்டின்னு என்னைய பார்த்து முறைக்கிறா. என் காது கிட்ட வந்து எனக்கு துரோகம் பண்ண பாக்குதியான்னு என்னைய பார்த்து கேட்கா. நான் என்னத்தை செய்ய? நான் என்ன செய்ய? நிஜமாவா? வீராவ மருமகளா ஆக்கறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தியா? ஆமாண்டி, நானே தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஆனா இப்ப அந்த வாக்க காப்பாத்த முடியலையேடி. நான் என்ன செய்ய? என்னத்தான் நீ இத நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அத்தை, என்னத்த இது? இது எவ்வளவு பெரிய விஷயம். இதையே நீ அண்ணகிட்ட சொல்லல? அதுகிட்ட அம்மா ஆசைப்படுறதுன்னு சொல்லி இருந்தா அது இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்குமா? ஏன் அத்தை இப்படி செய்த? ஐயோ அத்தை, இத என்கிட்ட கூட ஏத்த சொல்லல. அம்மா வாக்கு அண்ணன் மீறுமா? அண்ணன் கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் அந்த போலீஸ்கார அம்மா கிட்ட அண்ணன் வாக்கு கொடுத்திருக்காதுல்ல. நான் என்னடி செய்ய? என் பேச்ச கேட்க இங்க யாரு இருக்கா?
அத்தை, நீ எனக்கு இன்னொரு அம்மன்னு சொல்ற சமூகமே என்ன கரிச்சு கொட்டுதான். நான் யார்கிட்ட போய் நிக்க? நான் யார்கிட்ட நியாயம் கேட்க? அம்மா, அத்தை வந்தது, உன்கிட்ட பேசினது, இது எல்லாமே இல்யூஷன், கற்பனை. உன் மனசுல அத்தைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் உன்னை உறுத்துதுமா. அதனால்தான் அத்தை நேர்ல வந்த மாதிரி நீ கற்பனை பண்ணிக்கிற. ஏடி, மதனி சத்தியமா வந்தாடி என்கிட்ட கேள்வி கேட்டா. சரிம்மா, இதுக்கு மேல இதை ஆர்கியூ பண்ண வேணாம். ஆனா இந்த விஷயத்த உடனே சண்முகத்துக்கிட்ட சொல்லி ஆகணுமா? அத்தைக்கு வீராவை உன் மருமகளா ஆக்கணுங்கிற ஆசை இருக்குன்னு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வீராவை சிவபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான். ஆமா அத்தை, அண்ணனுக்கு உலகத்துல எல்லாத்தையும் விட அம்மா தான் முக்கியம். நீ வேணா பாரு, இத சொன்னதும் வீராவை அண்ணன் சிவபாலனுக்கு கட்டி வச்சிரும். ரத்னா, மாமா வாங்க, இந்த விஷயத்தை உடனே சண்முகத்துக்கிட்ட போய் சொல்லுவோம். வீரா கௌதமோட கல்யாணம் நடக்க கூடாது. சிவபாலன் வீரா கல்யாணம் தான் நடக்கணும். சீக்கிரம் வாங்க போலாம். நீ ரெஸ்ட் எடுத்துக்க. நீங்க சொல்லுங்க. அண்ணன் கேக்கலனா நான் ஃபோன் பண்ணி பேசுதேன். சரிடி, நாங்க கிளம்புறோம், நீ அம்மாவை பாத்துக்கோ. வரதா, ஏடி எசுக்கி, அங்க பாரு, மதனி என்னைய பார்த்து சிரிக்குதாடி. பாத்தியா? அத்தை, இது ஒண்ணும் இல்ல அத்தை. உன் மனசுல இருக்க குற்ற உணர்ச்சி தான். பரணி சொன்ன மாதிரி உனக்கு இலூசனா இருக்கு. ஏடி இல்ல, நீ பேசாம படு. சிஸ்டர், நிஜமாவா சிஸ்டர்? நிஜமாவே சூடாமணியத்தை நேர்ல வருவாங்களா? ஏதோ கோஸ்ட் மூவி பாக்குற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இல்ல. அம்மா ஆவியோ சாமியோ எல்லாம் இல்ல. அவங்க எங்க நம்பிக்கை. எங்களுக்கு கஷ்டமா இருக்கிற நேரத்துல அவங்க நேர்ல வர மாதிரி ஒரு பிரம்மை. ஆமா அறிவு, அத்தை இவங்க மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. கஷ்டம் வர்றப்ப அத்தை வந்து காப்பாத்துறதா எல்லாரும் நினைக்கிறாங்க. அது அவங்க மனசுக்கு தோன்ற பிரமை. ஆனா அத்தை இன்னும் நமக்கு உதவி பண்ண நம்ம கூடவே இருக்காங்கங்கிறது ஒரு நம்பிக்கை. அது நல்லது தானே? அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே. இல்ல சம்மு, பாக்கியா சூடாமணிக்கு வாக்கு கொடுத்திருக்கா. அப்ப சூடாமணிக்கு இதுதானே ஆசையா இருந்திருக்கு. இதுக்கு மேலையும் நீ வீராவை சிவபாலனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்போ எனக்கு மட்டும் நான் சிவபாலனை பிடிக்காதான்? இன்னும் சொல்ல போனா அவனை மாதிரி ஒரு பொருத்தமான மாப்பிள்ள நம்ம வீராக்கு வேற ஆர்ப்பா கிடைப்பா? அப்புறம் என்னல, நீ போய் பேசு. இப்போ ஆமாவா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த வீடுனா ஆறுது. அது சவுந்தர பாண்டியன் தானே. அது அதை கேடு கட்டவன் என்னென்ன செய்தான்? ஏன் எசகியை கட்டி கொடுத்தான்? நான் இருந்தேன், அந்த முத்துப்பாண்டி இருந்தான், நம்ம அம்மா இருக்கு, 50 பேர் இருந்தோம். நம்ம எசகியை எம்பிட்டு பாடுபடுத்தினா இருந்தாலு எவ்வளவு கேவலப்படுத்தினா உன்ன. என்ன எல்லாத்தையும் மறந்துவிட்டியா நீ? எப்போ அந்த ஆளுக்கு நம்ம குடும்பத்தை பிடிக்காதுப்பா. அந்த ஆளுக்கு நம்ம அம்மையை பிடிக்காது, என்னைய பிடிக்காது, இப்ப எசகியை பிடிக்காது. அதனால தானே அவளை அம்பிட்டு கொடுமைப்படுத்தினா. எசகியை பிடிக்காத ஒரு ஆளுக்கு வீராவை மட்டும் எப்படிப்பா பிடிக்க? அவளை மட்டும் எப்படி தைரியமா அனுப்ப சொல்லுதாங்க? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா.
ஆனா வீராவையும் சிவபாலனையும் தனி கொடுத்தனும். இல்லை தனி கொடுத்தன போனா மட்டும் விட்டுருவானா உங்க அப்பன்? என்னல பேசுற? உன் அப்பனை பத்தி உனக்கு தெரியாது? இல்லை என் அம்மா ஆசைப்படுறது தப்பு இல்ல, அத்தை ஆசைப்படுறது தப்பு இல்ல. ஆனா அத அந்த சவுந்தர பாண்டியன் ஆசைப்படணும்ல. அவனுக்கு தான் பிடிக்காதுன்னு தெல்ல தெளிவா சொல்லுதாம்ல. வரவென்ன? சண்முகம், நான் ஒன்னு சொல்லவா? இப்ப நீ என்ன சொல்ல போத? ஒன்னும் இல்ல. சண்டை போட்டு சாதிக்க முடியாத விஷயத்த சமாதானமா சாதிக்க முடியும்டா. இல்லை இப்ப என்ன செய்ய சொல்லுத? நீ ஈகோ பார்க்காம ஒண்ணு பண்ணணும். நேரா அப்பா கிட்ட போய் நேருக்கு நேரா பேசணும். அவரை சமாதானப்படுத்த உன்னால முடியும்டா. அவரை சமாதானப்படுத்திட்டா இந்த கல்யாணம் ஈஸி ஆயிடும்ல.